உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுனால தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. அதனால நீங்க ஒரு ஒட்டுண்ணி கட்சி, பாராசைட், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது இன்னும் மனமுதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாரு. வாயை ஊதுற மாதிரி ஒரு போஸ் காமிச்சாரு. அதுக்கப்புறமா மேலே சீலிங்கை ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக மேலே பார்த்துட்டு இருந்தார் பாருங்க. அதனால எதிர்க்கட்சிகளுடைய நடத்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திமுகவோட இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுகவோட நீட்டு சும்மா ஐவாஷ், அது டோட்டல் ஐவாஷ். உங்களுக்கு நீட்டுக்கு எதிராக போராடணும்னு சொன்னால் நீங்கள் நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. எவ்வளோ ப்ரைவேட் காலேஜில் கிடச்சிது, எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸில் கிடச்சிது, என்கிட்ட லிஸ்ட்டு வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக டேட்டா நான் கொடுக்க முடியும். ஏகே ராஜன் கமிட்டி கொடுக்கல. இன்னைக்கேன்னு இவர் பேசுகிறாரு. இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டா அல்லது ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறாரா? திமுகவுக்கு சமிக்ஞை, அதாவது நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அது மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டு தான் பேசினாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு பொது பட்டியல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுப்பட்டியல் இருக்கும்போதே இவ்வளோ லட்சணம் சொன்னால் சிறப்பு பொதுப்பட்டியலில் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்தவரை நடிகர் விஜய் யாருக்கு கீழே வேலை பண்ண மாட்டார். நாளைக்கு டிஎம்கே கூட கூட்டு வைக்கணும் அப்படின்னு வரும்போது உதயநிதி தான் அங்கே தலைவராக இருப்பார். உதயநிதி கீழே அவர் வேலை பண்ண மாட்டார். உதயநிதி இவருக்கு கீழே வேலை பண்ண மாட்டார். இப்போது திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதும் இந்த கிரைம் கிராஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், டக்குன்னு மேலே ஏறிடணும். அதுக்கு காரணம் எம்எல்ஏஸு, எம்பிஸு, திமுக காரன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. இதில் எதிர்கட்சிகளுக்கு பதிலடியை கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? பிரதமர் இன்னைக்கு இல்லை, இதுக்கு முன்னால் 10 வருஷமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவரை யார் சீண்டினாங்களோ அவங்கள அவர் சும்மா விட மாட்டார். அவர் நேற்றுக்கு பண்ணினது கொள்ளிடம் செலவைன்னு நான் நினைக்கிறேன். கொள்ளிடம் செலவை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ அழுக்கு துணி இருந்தாலும் சரி வெளியேறுன்னு பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் கொள்ளிடம் செலவை. நான் திருச்சிக்காரன் தான், ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்லா தோச்சு போட்டுட்டார் அவர் காங்கிரஸ் கட்சியை. அதில் குறிப்பாக 2-3 நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொல்கிறாரு. ஒரு குழந்தைத்தனமான ஒரு நடத்தை அப்படிங்கிறாரு. அதாவது பாலக் புத்தி அப்படின்ட்டு ஹிந்தியில் சொன்னார். அதை ரொம்ப அழகாக சொன்னார். அதை பாலக் புத்தி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது இன்னும் மனமுதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாரு. அவர் சொல்ல இவர் வாயை ஊதுற மாதிரி ஒரு போஸ் காமிச்சார். அதுக்கப்புறமா மேலே சீலிங்கை ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக மேலே பார்த்துட்டு இருந்தார் பாருங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பதில் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் அவர் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டார். மக்களும் உங்களை எதிர்கட்சியாக தான் இருக்க வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஆளுங்கட்சியாக வைக்கலை. 1984 அப்புறமா இன்றைக்கு வரைக்கும் 250 இடங்களும் நீங்கள் ஜெயிக்கலை. 272 உங்களுக்கு வேணும். அது உண்மை தானே? ஆனால் அதே மாதிரி 328 இடங்களில் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. 60%, 543ல் 60% தான் நீங்கள் போட்டியிட முடியுது. அப்பேற்பட்ட கட்சி இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்கீங்க. உங்களுடைய 99 கூட உங்களுடைய சொந்த முயற்சியினால் நீங்கள் வெற்றி பெறலை. உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுனால தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. அதனால நீங்கள் ஒரு ஒட்டுண்ணி கட்சி, பாராசைட் சொன்னோன்னா அப்படி ஒட்டிக்கும், நம்ம ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அது வாழும், நம்ம தேஞ்சு போயிடுவோம். அது மாதிரி பயங்கரமான இதெல்லாம் போட்டு சொன்னார். அது முக்கியமாக இன்னொன்று ஒரு நகைச்சுவையாக சொல்லணும்னு சொன்னால், இந்த ஷோலே பிக்சரில் இந்த அமிதாப் பச்சன் பற்றி சொன்னார். அமிதாப் பச்சனும் அந்த மௌசின்னு ஒரு கேரக்டர், பெரியம்மா கேரக்டர், அந்த பெரியம்மா கிட்ட அந்த வசந்தியை கல்யாணம் பண்ணிக்க கூட அனுமதி கேட்குறாரு இவருக்கு, இன்னொரு ஹீரோவுக்கு, தர்மேந்திராவுக்கு. அதை பற்றி அவர் சொல்கிறாரு. இவ்வளவு ஒன்றுக்கு மேலே ஒன்று சொல்லி உங்கள் ஷோலை படத்தையே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பிரமாதம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதில் சில விஷயங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்களில் வரல ஹரிகரன். முக்கியமாக அதில் ஒரு விஷயம் அவர் சொல்கிறார். நீட்டை பற்றி அவர் சொல்லும்போது, நீட்டில் யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இது என்னுடைய பர்சனல் உத்தரவாதம் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் ஊடகங்களில் சொல்லப்படலை அப்படின்னா, எக்கோ சிஸ்டம் பற்றி அவர் பேசுகிறாரு. காங்கிரஸ் எக்கோ சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. வெளிநாட்டு சக்திகள் இருக்குது. இவங்க வெளிநாட்டு சக்திகள் தான் இவங்களை ஆட்டுவிக்குது, இயக்குது. இந்த சிஸ்டம் இனிமேலும் இங்கே நடக்காது, அதுக்கு மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோன்றது, மோடி
குறைந்த அளவு பெரும்பான்மையுடன் வந்திருந்தாலும் கூட அவன் நம்மளாம் நினைச்சோம் ஓகே இனிமேல் ஒரு கூட்டணி கட்சி தான், கூட்டணி தர்மம், அந்த கட்சியினுடைய தயவு, இந்த கட்சியினுடைய தயவு, நம்ம எதாவது சொன்னோம்னா அவங்க கோச்சிட்டு போயிட்டேன்னா நம்ம ஆட்சி விழுந்துருமே, ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்களேங்கிற பயமெல்லாம் அவருக்கு இல்லை. எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயம், அவரை நீங்கள் எவ்வளவு தாக்குறீங்களோ, எதிர்கட்சிகளையும் பாருங்கள் எவ்வளவு நீங்கள் தாக்குறீங்க. சௌக்கிதார் சோர் அப்படின்னு சொன்னீங்க. சௌக்கிதார் சோர்னால் பாதுகாவலர், செக்யூரிட்டியே ஒரு வந்து திருடன் அப்படின்னு சொன்னீங்க. மேஹூம் சௌக்கிதார் அப்படின்ட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாரு. மேஹூம் மோடி அப்படின்ட்டாரு. மோடி எல்லாம் ஏன் திருடனாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு உடனே எல்லாருமே மோடின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிக்கு குடும்பமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. உடனே அவரை நாங்கள் எல்லாருமே சொன்னோம் மோடியின் குடும்பம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். எதையுமே எந்த ஒரு கிரிட்டிசிசத்தையுமே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் சாதுரியம் படைத்தவர் நரேந்திர மோடி. அதனால் இந்த ட்ரிப்பு அவர் எதுக்குமே கவலைப்பட போகிறதில்லை. பெரும்பான்மை அரசோ சிறுபான்மை அரசோ எந்த கவலையும் கிடையாது. கூட்டணி அரசு, கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கிறது. அதனால் நாங்கள் வந்து அரசில் உட்காந்துருக்கோம், அரசாண்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அதிரடி திட்டமாக இருந்தாலும் கூட சரி, அதை ரொம்ப கரெக்டாக கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. மோடியினுடைய மற்ற 2 ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலம் மிகவும் கடுமையாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? வெரி பேட். ஒரு டெமோக்ரஸியில் இது நடக்கவே கூடாது. அவங்க சொல்கிறாங்க, ராகுல் காந்தி அங்கே ஒரு இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணி இருந்ததை பார்த்தீங்களா? ஆமாம், அவர் தான் எல்லாரையுமே ஊக்குவிக்கிறாருல்ல, அவரே ஊக்குவிக்கிறாரு. அவருடைய போஸ்ட் நீங்கள் பாருங்கள், ராகுல் காந்தியினுடைய போஸ்ட் நீங்கள் பாருங்கள், ரொம்ப சீரியஸாகவே இருக்கிறது இல்லை. ஒரு சமயம் இந்த பக்கம் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு, ஒரு சமயம் ஒரு மாதிரி வெறிச்சோடிய பார்வை, அதாவது பார்க்குறாரு ஆனால் பார்வை இல்லை, அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பரிதவிச்சு போயிட்டார் அவர் ராகுல் காந்தி. ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம பேசுனதுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும், அவங்க அம்மாவுக்கும் தெரியும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க ஏன் மாற்றிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்ன துக்கம் தெரியுமா ஹரிஹரன், நான் என்ன எதிர்பார்த்தேன், இவருடைய ஃபஸ்ட்டு பாராளுமன்ற தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அதை ரொம்ப அருமையாக பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறது, ஆட்சியின் அராஜகத்தை, அதிகாரத்தை குறைக்க, கட்டுப்படுத்த, செக் வைக்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய திட்டம் என்னங்கிறத பற்றி அவர் ஆக்கப்பூர்வமாக பேசாமல் மொத்தமாக குற்றச்சாட்டுகள் தான் வச்சுக்கிட்டு வந்தார். அதாவது நோ ஆர்குமெண்ட்டு, ஒன்லி அக்யூசேஷன்ஸு, நோ சப்ஸ்டன்ஸு, ஒன்லி சவுண்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஜான் எஃப் கென்னடி வந்து ஒரு உரையாற்றுவார், விவேகானந்தர் ஒரு உரையாற்றுவார். அந்த உரையிலேருந்து சில கோட்டபிள் கோட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பேச முடியுமில்ல, அது மாதிரி ஏதாவது கோட்டபிள் கோட்ஸ் ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன் ஹரிஹரன், டோன்ட் லாஃப், உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த அளவுக்கு அவருக்கு மன முதிர்ச்சி வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொறுப்புங்கிறது, அந்த பொறுப்பினுடைய சுமை இருக்கு இல்லையா, அதுவே அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருந்துச்சு. பட்டு ஐ எம் டோட்டலி ஃப்ளாட். எனக்கு ரொம்பவே ஏமாற்றம் தான் அந்த விஷயத்தில். இதுக்கு மேலும் இந்த வரப்போகிற தொடர்கள் கூட இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதுக்கு மேலே அவங்க வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய தரம் அப்படின்ட்டு நீங்களே சொன்ன பிறகு நான் உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் எதிர்க்கட்சிகளுடைய நடத்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பரிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு குறித்த திமுகவின் கொள்கைக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நடிகர் விஜய் சொல்கிறீங்க, நடிகர் நீங்கள் காலையில் நடந்து சொல்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிளாஸாக அவர் வந்து தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார். அவர் வந்தது மாணவ மாணவிகளை கௌரவிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தார், திடீர்னு அப்பியர் ஆன உடனே என்ன பண்ணார், நான் ஒன்றும் பேசுகிறதுக்கு இருக்கலை, பேச வேண்டாம் தான் நினச்சேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு விஷயத்தை பேசினார், 3 பாயிண்ட் சொன்னார், கிளம்பி போயிட்டார். பாருங்கள், அது என்ன கரெக்டாக அந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கான அந்த பொசிஷன், அது எப்படி அந்த கேப்பில் நோச்சிட்டாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பாராட்டுறேன். அது வந்தார், அதாவது ரொம்ப 1 மணி நேரம் 40 நிமிஷம் அதெல்லாம் பேசிடலாமல் வந்தார், கிறிஸ்பாக 2 நிமிஷம் பேசினார், 2.5 நிமிஷம் பேசினார், 3 பாயிண்ட் வச்சார், கிளம்பி போயிட்டார். அதுக்கு தான் வந்து இம்பேக்ட் இருக்கும், அதுதான் நாளைக்கு பேசு பொருளாக மாறும்.
அவருடைய கொள்கை என்ன, அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே அவருடைய அரசியல் வருகையினால் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. யாருக்குமே ஒரு தெளிவான நிலையை எடுக்க முடியல, என்னாலையும் எடுக்க முடியல. நாளைக்கு என்ன ஆக போகிறது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து பேசினது ரொம்ப அருமையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு நான் அவரை வாழ்த்துறேன். ஆனால் அவர் சொன்னது இந்த நீட்டை பற்றி சொன்னது, கல்விக் கொள்கை, கல்வி வந்து பொது லிஸ்ட்டில் இருப்பது, பொதுப்பட்டியலில் இருப்பது, இது ரெண்டையும் பற்றி பேசும்போது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அது மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டு தான் பேசினாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பு பொது பட்டியல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுப்பட்டியல் இருக்கும்போதே இவ்வளோ லட்சணம் சொன்னால் சிறப்பு பொதுப்பட்டியலில் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறது தெரியல. அங்கே ஏதோ கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் நீங்கள் என்ன கேட்குறீங்க, இன்றைக்கி டிஎம்கே வந்து இதில் நீட் எதிராக திமுக மாணவர் அணி போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன இடத்துல? வள்ளுவர் கோட்டத்தில். இன்னைக்குன்னு இவர் பேசுகிறாரு. இதெல்லாம் கோஇன்சிடென்ட்டா அல்லது ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறாரா திமுகவுக்கு? சமிக்ஞை, அதாவது நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாரா அப்படிங்கிறது தெரியல. பாருங்க சார், பாமக கூட நீட் வேண்டாம் தான் சொல்லுது. அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு நீட் வேணும். கொள்கை முரண்பாடுகள்லாம் இருக்கும். ஆனால் இவர் விஜய் இன்னைக்குன்னு பார்த்து அதை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்தது? அதுவும் வந்தார், அதை மட்டும் பேசினார், போனார் அப்படின்னு சொன்னால் அதில் வேறு ஏதாவது ஒரு இது அனுப்புகிறாரா, தூது அல்லது வேறு ஏதாவது ஒரு அறிவிப்பு அறிக்கை ஏதாவது அனுப்புகிறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கல. முதல் மாணவர்களை சந்திக்கும் போது முதல் மீட்டிங்கில் கள்ளக்குறிச்சிக்கு எதிராக தான் பேசினார். கள்ளக்குறிச்சி கலாச்சார தான் அதிகமாக பேசியிருந்தார். ஸோ அதுக்கு அடுத்து யாராவது திமுகலாம் மிரட்டப்பட்டிருக்கலாமா? அதுக்காக நீட்டை வந்து இப்படி பேசியிருப்பாரா? பாசிபிள். அது மட்டும் இல்லை, அவருடைய பாசிபிள் இருக்கு. ஐயா, அடுத்த படம் ரிலீஸ் பண்ணணும், அது ஒரு காரணம் இருக்குது. அவருக்கு பயங்கரமான கம்பல்ஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து யாருக்கு கீழேயும் வேலை பண்ண மாட்டார். என்னை பொறுத்தவரையும் நடிகர் விஜய் யாருக்கு கீழே வேலை பண்ண மாட்டார். நாளைக்கு டிஎம்கே கூட கூட்டு வைக்கணும் அப்படின்னு வரும்போது உதயநிதி தான் அங்கே தலைவராக இருப்பார். உதயநிதி கீழே அவர் வேலை பண்ண மாட்டார். உதயநிதி இவருக்கு கீழே வேலை பண்ண மாட்டார். அப்போது எப்படி நடக்கும்? அதாவது நானும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பிரிவுகள்லாம் வரத்தான் செய்யும், கசப்புகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் இது எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போவாருங்கிறது தெரியல. அந்த காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது அவர் சொன்னதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் நான் கொடுக்க முடியும். இது ஒரு தற்காலிக சமாதானம். நாளைக்கு என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக நான் இப்போது கொஞ்சம் போட்டு வைக்கலாம், அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களோட சமாதானப்படுத்தி கொஞ்சம் குளிர வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீண்ட காலத்து திட்டம், கொள்கை, முடிவு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குங்கிறது தெரியாது. கொள்கை என்ன சொல்கிறாரு அவர்? மக்கள் விருப்பப்படி மாற்று அரசியல்ங்கிறாரு. மக்கள் விருப்பம் என்ன, மாற்று அரசியல்னா என்ன, மக்கள் விருப்பப்படியான மாற்று அரசியல் என்ன, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கே தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு, ஒரு சில கட்டமைப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேச்சாளர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆனால் நாளைக்கு இந்த முரண்பாடுகளெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு தனியாக ஒரு பாடி, ஒரு ஷேப் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு அவங்களுக்கு டிஎம்கே கூட எந்த பங்காகவும் எடுத்துக்க விரும்பலை. அதனால் அதை சொல்லிடுறோம். மத்திய அரசுன்னு குறிப்பிடாமல் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு பற்றி பேசியிருக்காரு, இல்லை ஸ்டேட் ஆஃப் பிஜேபியோட மோதனன்றதுக்காக இந்த பேச்சை பேசியிருக்காரு. நான் கவனிச்சேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. மத்திய எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம் சார். ஒன்றிய அரசுன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் குஷியாக இருப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கே காரங்க கூட ஒன்றிய அரசு அப்படின்னு தான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே சொல்ல ஆரம்பிச்சு அலைன்ஸில் இருக்கும்போது பேசல, வெளியே வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அச்சா, அதுக்கு முன்னால் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? ஓகே, ஃபைன். நான் அந்த அளவுக்கு நான் கவனிக்கலை அதை. ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட். இந்த ஃபேக்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். வெளியில் வந்த பிறகு அவங்க ஒன்றிய அரசு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் ஒன்றிய அரசு சொன்னார்னா ஓகே ஃபைன், அவங்க கூட தான் இருக்கும். அதாவது திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம், திராவிட சிந்தனை இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி தன்னை தானே காட்டிக்கிறார், அவ்வளோதான். அன்ஃபார்ச்சுனேட்லி திராவிட சிந்தனைனா என்ன, கொள்கைனா என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. திராவிடம்ங்கிறது ஒரு நிலப்பரப்பு, அதுக்குன்னு தனியாக கொள்கை கிடையாது. அட்லீஸ்ட் சீமான் சொல்கிறாரு, தமிழன் என்று ஒரு இனம் இருக்கிறது, தமிழ் பாரம்பரியம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது தமிழ் இனம் வேறே, பாரதம் வேறே அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி தமிழும் வந்து பாரதத்தில் ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே சரித்திர கூறுகள், புராண சான்றுகள்லாம் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அட்லீஸ்ட் இவர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிறாரு.
இவர் ஏதாவது ஒன்று பேசணும் இல்லையா? ஒன்று நீங்கள் ஆன்மீகம் தேசியம் ஏதாவது ஒன்று பேசணும். ஒன்றுமே பேசாமல் இந்த மாதிரி நடுவில் குறுக்கு சாலை ஓட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கி இந்த இதில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, நீங்கள் ஒரு தேர்வில் தோல்வி, 2 தேர்வில் தோல்வி அடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் திருப்பி எழுதுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு இடம் கிடைக்குதுன்னு சொன்னால் அடுத்தது கடவுள் உங்களுக்கு இதை விட பெரிய திட்டம் வச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கடவுள் அப்படின்னு சொன்னார். அதாவது அவருக்கு இறை சிந்தனை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கடவுள் மறுப்பாளர் அல்ல அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எடுத்து வச்சு சேகரித்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் வருங்காலத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அவரை எப்படி நம்ம அசஸ் பண்ண போகிறோம், ஒரு தலைவராக அவர் எப்படி உருவாக போகிறார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ், அவ்வளோதான். திமுகவோட இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகவோட நீட்டு சும்மா ஐவாஷ், அது டோட்டல் ஐவாஷ், வெறும் நாடகம். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை ட்வீட் போட்டிருக்கார் பாருங்க, எக்ஸலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. திமுகவின் நீட் எதிர்ப்பு நாடகம் தான் சொல்லியிருக்காரு. அது வெறும், ஆமாம் நானும் அதான் சொல்கிறேன், ரொம்ப நாளாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீட்டுக்கு எதிராக போராடணும்னு சொன்னால் நீங்கள் நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போனால் அவங்க கேட்பாங்க, இதுக்கு முன்னால் எவ்வளவு அரசு மாணவர்களுக்கு இடம் கிடச்சிக்கிட்டு இருந்தது, எவ்வளோ ப்ரைவேட் காலேஜில் கிடச்சிது, எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸில் கிடச்சிது, என்கிட்ட லிஸ்ட்டு வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக டேட்டா நான் கொடுக்க முடியும். ஏகே ராஜன் கமிட்டி கொடுக்கல. ஏகே ராஜன் கமிட்டி இதுக்கு முன்னால் இருக்கிறத கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த அரசும் கொடுக்க மாட்டேங்கிறது. அதுதான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறது. அதே தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். பல்வேறு மேடைகளில் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் போனீங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் குட்டு உடஞ்சி போயிடும், நம்மளுக்கு மானம் போயிடும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால அவங்க இங்கே போகிறதில்ல. அதனால் நீட்டை எதிர்த்து போராட்டம் அப்படிம்பாங்க. எப்படி கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு. கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததே இவங்க தான். இன்றைக்கி மு க ஸ்டாலின் சொல்கிறாங்க பாருங்கள், கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததே இவங்க தான். 10 வருஷமாக மோடி ஒன்றுமே பண்ணலை. எப்படி பண்ண முடியும்? 10 வருஷமாக ஏதாவது ஒரு மீனவரை சுட்டு கொண்டாங்களா? கிடையவே கிடையாது. மன்மோகன் சிங்கினுடைய 10 வருஷ ஆட்சி காலத்தில் 85 மீனவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு மேலே நாம் என்ன பண்ண முடியும்? கச்சத்தீவை நீங்கள் தார்வாத்து கொடுத்துட்டீங்க, அதை எப்படி நாம் மீட்க முடியும்? இது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். ஜஸ்ட் லைக் இதை போகிற போக்கில் பேசிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையுமே மத்திய அரசனுடைய தலையில் பழிய போட்டு தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாடகம் தான் இது, நீட் நாடகம். சிறைச்சாலை போதைப் பொருளின் அடைக்கலமாக மாறி வருதுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு பெரிய விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அது மத்திய அரசு தலையிட்டு இதை தீக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பொதுக்கூட்டில் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது சிறைச்சாலைக்குள்ளேயே புழக்கங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அது உண்மை தானே, இப்போ நடக்கிறது இல்லை. சிறைச்சாலைக்குள்ளே என்னென்ன கிடைக்கல அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லாமே உங்களுக்கு சப்ளை கிடச்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஜெயிலர் காரணம், மற்ற அதிகாரிகள் காரணம். எவிடன்ஸே அவர் வெளியிட்டிருக்காரு, யார் யார் வந்திருக்கான்னு சொல்லி 2 பேர் சொல்லியிருக்காரு. மெத்தபெட்டைன் சொல்லிட்டு ஒரு பொருளையும் ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு. எஸ் எஸ் சிறைச்சாலைக்குள்ளே இருந்துக்கிட்டே வெளியில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டே நம்ம கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அமைச்சர், பழைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சிறைச்சாலையில் இருக்கார், புழல் சிறைச்சாலையில் இருக்கார். அவருக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சிறைச்சாலை உட்காந்துக்கிட்டே ஒரு அமைச்சர் அதை பண்ணும்போது சாதாரணமான ஆளுகள்லாம் 10 மொபைல் 8 மொபைல் என்ஐஏ கூட இப்போ ரீசெண்ட்லி ட்ரிச்சி சிறைச்சாலையில் போயிட்டு பார்த்தபோது செக் பண்ண போது, அந்த அகதிகள் முகாமெல்லாம் செக் பண்ண போது இதெல்லாம் இருந்தது, மொபைல்ஸ் இல்லாமல் இருந்தது. ஒரே ஆளுக்கிட்ட 3 மொபைல்லாம் கூட அவங்க பிடிபட்டிருக்காங்க. அது மாதிரி இது ரொம்ப கரெக்டு. ஆனால் இது மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மத்திய அரசினுடைய அதிகாரத்தில் வராது இல்லையா சிறைச்சாலைகள்லாம் மாநில அரசு பட்டியலில் தான் வருது. மாநில அரசின் அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது. அப்போ மாநில அரசு தான் அதை பண்ணணும். ஆனால் மாநில அரசு உங்களுக்கு நான் திருப்பி அதான் சார் சொல்கிறேன், போர் அடிச்சு போச்சு எனக்கு. சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காலாம் நீங்கள் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல, ஆளுநரை சொல்லாதீங்க. சும்மா அவர் சொல்ல மாட்டார், நானும் அதை சொல்ல மாட்டேன். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் போலீஸ் துறையை ஒழுங்காக வேலை செய்ய விடுறதில்ல. போலீஸ் துறை யார் கையில் இருக்குது? மு க ஸ்டாலின் கையில் இருக்குது. மு க ஸ்டாலின் அவங்க ஃப்ரீயாக இது பண்ணுறாரா, சுதந்திரமாக செயல்படுவோம் சார். நீங்கள் போலீஸ் மட்டும் 15 days நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க சார். தமிழ்நாட்டில் எல்லாம் ஓட விரட்டி எல்லாம் உள்ளே கொண்டாந்து வச்சுருவானுங்க. போதைப் பொருள் இருக்காது, கள்ள சாராயம் இருக்காது, கொள்ளை கற்பழிப்பு இருக்காது, செயின் ஸ்நாச்சிங் இருக்காது, ஒன்றும் இருக்காது சார். நான் சொல்கிறேன் சார், போலீஸை மட்டும் நீங்கள் நம்புங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போலீஸு. எவனோ ஒருத்தர் 2 பேர் ஓடுகாலிகள் கருங்காலிகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால்
போலீஸ் துறையை, காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடுவதில்லை. ஆனால் உங்களுடைய கட்சியின் நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்லேருந்து ஆரம்பிங்க, உங்கள் வார்டு மெம்பர், திமுக வார்டு மெம்பர்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் உடனே அவன் போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான் ரகலை பண்ணிவிட்டு. அப்புறம் எப்படிங்க காவல்துறை வேலை பண்ணும்? கள்ளக்குறிச்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? போலீஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க, அப்புறம் ஒரு 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க, அவ்வளோதான். அவங்கள பண்ணாங்க, அவங்க யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கண்ணுக்குட்டியுடைய இதை பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் அதில் பணம் வருது, 2 லட்சம் ரூபாய் பணம் வருது. அதில் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் பாக்கி எல்லாருக்கும் செலவு பண்ணிடுறீங்க, 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பாக்கி வருது. அந்த 1 லட்சம் ரூபான்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 கோடி ரூபா. அந்த ஆளை பார்த்தா 4 கோடி ரூபா சம்பாதிக்கிற மாதிரியா இருக்குது. அப்படின்னா அவனை இயக்குவது யார்? அவன் யாருக்காக வேலை செய்கிறான்? ஃபுல் நெட்வொர்க் இருக்குது சார். அதுலேருந்து யாரையுமே பிடிக்கல. எப்படி பிடிப்பாங்க? ஏன்னா ஆட்சியில் இருப்பவர்களும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர்களை விட்டு விட்டார்கள். ஆனால் தான் திருப்பி சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இன்னுமேலும் சரியாகவும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்போ திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதும் இந்த கிரைம் கிராஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், டக்குன்னு மேலே ஏறிடணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்களுக்கு, குற்றம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு, கிரானிக் கிரிமினல்ஸு, அவங்களுக்கெல்லாம் சட்டம் நம்ம ஒன்றும் செய்யாதுங்கிற அந்த தைரியம் வந்துடும். அதுக்கு காரணம் எம்எல்ஏஸு, எம்பிஸு, திமுக காரன் ஒரு 78,000 80,000 பேர் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறாங்க. அவங்க தான் சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தான் தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சட்டம் ஒழுங்கு எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் எப்படி நீங்கள் சிறைச்சாலைகளை சரியாக நிரூபிக்க முடியும் பார்க்குறீங்க? அங்கே போதைப் பொருள், கள்ள சாராயம் எல்லாமே அங்கே கிடைக்கும், மற்ற பொருள்களும் கிடைக்கும், மற்ற விஷயங்களும் கூட கிடைக்கும். அதை தான் நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க? அதைத்தான் அவர் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதோ ஜெயலலிதா இருக்கும்போது இதெல்லாம் நடக்காது. ஆனால் இந்த அரசில் இதெல்லாம் நடக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தால் மட்டும் எந்த மாற்றமும் நடந்துட போகிறது இல்லை. ஸோ இதில் ரெண்டாவது இடம் யார் வந்தாங்களோ அந்த கட்சிக்கு தான் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. ஸோ 2வது இடம் அங்கே யார் வந்தாங்கன்னா அதிமுக தான் வந்தது. ஸோ அதனால் அதிமுகவுக்கு ஒரு சமிக்கை மாரி மீண்டும் சீமான் கொடுக்குறாரு அப்படி எடுத்துக்கலாமா? சீமான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பார், எல்லாத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இதில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தோன்றுறது. எனக்கு கூட அது மாதிரி தான் தோணுது. இதுக்கு முன்னால் கூட 2-3 இடங்களில் அவர் இது மாதிரி சில அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது அவருக்கு ஏடிஎம்கே மேலே. டிஎம்கே மேலே ஏன் சாஃப்ட் கார்னர் இல்லை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 2021 டிஎம்கே ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச பிறகு போயிட்டு முதல்வரை பார்த்து வாழ்த்து எல்லாம் ஒரு பூச்செண்டெல்லாம் கொடுத்துட்டு வந்தார். அது அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் இவர் சொன்னது இந்த அரசியல் சட்டப்படி, அதாவது நம்ம பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதன்படி 2வதாக வெற்றி பெற்றவர் முதல் இடத்திற்கு வர முடியாது. அதெல்லாம் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் தான் இருக்குது. இந்தியாவில் அது கிடையாது. மறு தேர்தல்லாம் வரணும், யார் வேணாலும் நிற்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு அதிமுக மேலே ஒரு கண் இருக்குன்னு நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஹரிஹரன், தேங்க்யூ.